ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்பயும் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு சாப்பிட்டுட்டு இருப்போம்ல, ஒரே மாதிரியாக செய்யாமல் இப்போ வித்தியாசமாக இன்னைக்கு ஒரு ரெசிபி பார்க்கலாம். தக்காளி கடப்பா. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யறதுங்க பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். கடப்பா செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 தக்காளியை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளியோ இல்லை மீடியம் சைஸ் தக்காளி கூட எடுத்துக்கோங்க. இதை அடிச்சுட்டு வந்துக்குவோம். நல்லா பியூரி மாதிரி பண்ணிட்டு வந்துக்குவோம். இப்போ இந்த தக்காளியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்துல ஊற்றி வச்சுக்குவோம். இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். அதே மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது உண்டியே இருக்கட்டும். நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி வச்சாச்சு, தக்காளியும் அடிச்சு வச்சாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கு. நம்ம கடப்பாக்க தாளிச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் வதங்கட்டும். கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போகிறோம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சா இந்த தக்காளி விழுத ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தக்காளி விழுத நல்லா வதங்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தனியாத்தூளும் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாததுனால நான் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். போட்ட மசாலா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுத ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் உடச்சக்கலை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சீக்கிரம் கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா சில சமயம் அடியில் ஒட்டிடும். கலந்துட்டு மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. காரம் தேவைப்பட்டா கூட நீங்கள் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு. முதல்ல ரொம்ப தண்ணியா அந்த மாதிரி இருந்ததுல இப்போ ஓரளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்க. இன்னும் ஆறணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இன்னும் நம்ம உடச்சக்கலை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இறக்கி வச்சாச்சு. இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்குவோம். டெக்கரேஷனுக்காக இது மேலே ஒரு கொத்தமல்லி தலையை வச்சுக்கலாம். இப்போ அருமையான டேஸ்டியான தக்காளி கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷு. இதை நீங்கள் சாதத்தில் கூட கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.